வணக்கம் உறவுகளே. ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, வித்தியாசமான ஒரு செயல்பாடு. இத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோடு இந்த பயணத்தில் நான் முயற்சி பண்ணுவதற்காக முயற்சி எடுக்கிறேன். ஆகவே இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். இது ஒன்றும் இல்ல. நம்ம பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு பண்டமாற்றம் முறையில தான் எல்லா பொருட்களையும் பண்டமாற்றிக் கொண்டு அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அது போன்ற ஒரு பண்டமாற்ற செயல்பாட்டை நாம் தொடங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன யோசனை இன்றைக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில நம்ம இந்த யோசனைய உங்களுக்கு நம்ம பதிவு செய்றோம். சரிங்களா? இப்ப இந்த பண்டமாற்றத்துக்காக முதல் என்னுடைய ட்ரேடிங்காக நான் கொடுக்கக்கூடியது, இன்றைய சந்தை மதிப்பில இருக்கக்கூடிய ஒரு ரூ. 350லிருந்து ரூ. 400 மதிப்புள்ள 1 கிலோ அ பல சிறுதானியங்கள் கூட்டாக அரைத்த சத்து மாவை நம்ம முதல் முறையாக முதலுமாக இத நம்ம ட்ரேடிங் பண்றோம். இதுக்கு இணையாக நீங்க வேற ஏதாவது ஒரு பொருள், அதாவது இதுக்கு இணையாக அல்லது அதை விட கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதியாக வைத்துக்கொள்வோம். ஆகவே இதற்கு இணையாக அல்லது அதற்கு கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க கொடுத்து ட்ரேடிங்கா பண்டமாற்றம் முறையில நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அது என்ன பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இது இது இந்த நிறுவனத்துக்கு உட்பட்ட விஷயமாக இருக்கும். முடிவுகள் நிறுவனத்தினுடைய முடிவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்க நம்ம விதிமுறையாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். ஆகவே பொருள் எது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். பண்டமாற்ற முறையில எது வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாற்றக்கூடிய பொருட்கள் அது நம்மளுடைய கம்பெனி நிறுவனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு பண்டமாற்ற முறையில மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் அதில் வின் பண்ணிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருளை நம்ம கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். இது உண்மையானது, நேர்மையானது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே அப்படி ஒரு பொருள் நம்ம வீடியோல போடலை இன்னைக்கு. அதனால இது ஒரு சத்து மாவு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சத்து மாவை தான் நம்ம பண்டமாற்ற முறைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய முடிவு. அப்ப இதை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு என்ன பொருள் உங்கள்ட்ட இருக்கோ அதை நீங்க என்கிட்ட குடுத்துட்டு நீங்க இத வாங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? இதை சார்ந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இணைந்து கொண்டு அதற்கு உங்களுடைய பொருள் எதை நீங்க அனுப்புறீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல பதிவு செய்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அந்த பொருளினுடைய தரத்தையும் நீங்க விளக்கி சொல்லலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் 6382180603. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பொருளை எனக்கு அனுப்பிவிட்டு இந்த பொருளை கொடுத்து நான் உங்களுடைய சத்து மாவை நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் அனுப்புங்க. அது சரியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பொருளை நாம் பண்டமாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இது ஒரு முதல் முயற்சியாக நாம் செயல்படுவோம். இதுக்கு அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.